உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. வழக்கம் போல மாணவர்களை விட மாணவியர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறிப்பா சொல்லணும்னா 4.32% அதிகமாக மாணவர்களை விட மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. சரி, கடந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை இப்பயும் பார்க்கிற பொழுது கடந்த ஆண்டை விட கூடுதலாக இந்த முறை 0.51% மாணவர்கள் மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 0.51% அதிகமாக இந்த முறை நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை 12,407 பள்ளிகள். அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5,171 பள்ளிக்கூடங்கள் 100% காமிச்சிருக்கிறாங்க. 100% பாஸ் பர்சன்டேஜ் காமிச்சிருக்கிறாங்க. 5,171 5,171 ஸ்கூல்ஸ் 100% பாஸ் பர்சன்டேஜ் காட்டியிருக்கிறாங்க. அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கோர் 100% பாஸ் பார்க்கிற பொழுது 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறார்கள். சரி, இப்ப இதுல அரசு பள்ளிகளினுடைய பாஸ் பர்சன்டேஜ் பார்க்கிற பொழுது தேர்ச்சி சதவீதம் பார்க்கிற பொழுது 91.86 91.86% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 94.34 94.34% இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் 98.14 98.14% இருக்கிறது. இப்ப எந்தெந்த மாவட்டங்கள்ல சிறப்பிடம் பெற்றிருக்கிறாங்க தேர்ச்சி சதவீதத்தில்? சிறப்பிடம் பெற்ற 5 மாவட்டங்களை இப்ப நான் சொல்ல போறேன். தமிழ்நாடு அளவில் 97.57% தேர்ச்சி சதவீதம் பெற்று 97.57% ஸ்கோர் பண்ணி புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடத்திலும், அதைத் தொடர்ந்து 97.54% 97.54% சிவகங்கை அதற்கு அடுத்த இடத்திலும், 97.41 97.41% தஞ்சாவூர் மூன்றாவது இடத்திலும், 97.31 97.31% திருச்சி மாவட்டம் அதற்கு அடுத்த இடத்திலும், 97.30 97.30 கன்னியாகுமரி மாவட்டம் அதற்கு அடுத்த இடத்திலும் இருக்கிறாங்க. திரும்ப மாவட்டங்களின் இதை மட்டும் சொல்ற சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. புதுக்கோட்டை 97.57%, சிவகங்கை 97.54%, தஞ்சாவூர் 97.41%, திருச்சி 97.31%, கன்னியாகுமரி 97.30%. அதே போல அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் சிவகங்கை 97.42%, புதுக்கோட்டை 97.09%, தஞ்சாவூர் 96.89%, ராமநாதபுரம் 96.78%, திருச்சி 96.48%. அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் அரசு பள்ளிகள்ல சிவகங்கை மாவட்டம் 97.42% முதலிடத்திலும், புதுக்கோட்டை 97.09% அடுத்த இடத்திலும், தஞ்சாவூர் 96.89% அதற்கு அடுத்த இடத்திலும், ராமநாதபுரம் 96.78% அதற்கு அடுத்த இடத்திலும், திருச்சி 96.48% அதற்கு அடுத்த இடத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சமூகத்தை மாற்றும் திறனாளிகளாக பார்க்கிறார். அவருடைய அமைச்சரவை கீழேயே அவருடைய அமைச்சுக்கிலேயே அவங்களை வைத்திருக்கிறார். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 13,292. இதுல தேர்ச்சி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 11,416 85.89%. 85.89% மாற்றுத்திறனாளி மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வு எழுதிய சிறைவாசிகள் மொத்த எண்ணிக்கை 370. அதில் தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 354 95.68%. 95.68% சிறைவாசி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதில் வெற்றி பெற்றிருக்கிற அந்த மாணாக்கர்களுக்கு, அவர்தம் ஆசிரியர் பெருமக்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, அவர்களுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த அதிகாரிகளுக்கு, அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்.
இந்த நேரத்தில் கல்வி என்பது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பாதையாக இருக்கிறது. இதில் அடியெடுத்து வைக்கிற அடுத்த நிலைக்கு செல்ல இருக்கிற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மாணவர்களும் மாணவிகளும் 2 பேருமே எங்களுடைய 2 கண்கள். நாங்க 2 பேரையும் தனித்தனியா பார்க்கல. ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை பார்க்க முடியாது. அதனால மாணவிகள் நிறைய மார்க் வாங்குறதும் மாணவர்கள் கம்மியா வாங்குறதும் அவர்களுக்குள்ளார நம்ம போட்டியா பார்க்க கூடாது. 2 பேருமே நம்ம குழந்தைகள் தானே. அதனால நிச்சயமா எதிர்வரும் ஆண்டுகள்ல அதுவுமே மாறும் என்பதை நம்ம எதிர்பார்க்கிறோம். இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு மாணவர் பொருளாதார சமூக தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலனா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கும். அது மட்டுமல்ல, கொடிய கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலமாக இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி என்ற நிலையை ஆல்மோஸ்ட் நம்ம எழுதிவிட்டோம். எனவே எல்லா ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அது ஒரு பெரிய ஒரு மலை போன்ற ஒரு டெரெயின்ல இருக்கக்கூடிய மாணவராக இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணாக்கராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் மிஸ் அவுட் ஆகக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்து எல்லா திட்டங்களும் கட்டாயமாக தொடரும். கல்வியை பொறுத்தவரை அந்த எந்த மாணவரும் மிஸ் அவுட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா நேற்றைய ஆய்வு கூட்டத்தில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், முதல் மதிப்பெண் வாங்குற மாணவர் எப்பவுமே பிரைட்டா வெளில தெரிவார். ஆனா ஒரு ஸ்லோ லேர்னர் இருப்பாரு, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்கள என்ஹான்ஸ் பண்ணி அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால எனவே எல்லா திட்டங்களும் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் தொடரும் என்பதையும் நடத்தினாங்க. ஆட்சியில மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு அரசுக்கு சிறப்பு பாடத்திட்டம் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குனாங்க. அது இன்னும் முழுமையா செயல்பாட்டுக்கு வரல. நாம அதை செயல்படுத்துவோமா இல்ல அதை மறு ஆய்வு செய்வோமா? நிச்சயமா இப்ப SCERT அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டம் 3ஆம் வகுப்பிற்கான அந்த பாட நூல்கள் எல்லாம் அந்த மாநில கொள்கையின் அடிப்படையாக கொண்டு கருத்தாளர்கள், கல்வியாளர்கள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபுணர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு நேற்றைய தினம் அது அங்க அதற்கான பயிற்சியும் வழங்கியிருக்கிறோம். அப்ப இங்க அதுல எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக கல்வியை பொறுத்தவரை, மாணாக்கர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவர்களுக்கு எது தேவையோ சைல்ட் சென்ட்ரிக்கான அப்ரோச் நாங்க தொடர்ந்து கடைபிடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நிறைய கோரிக்கைகள் அது மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி அக்ரிமெண்ட் பேஸ்டு கான்ட்ராக்டர்ஸ் உடைய கோரிக்கைகள்லாம் நாங்க சீராய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளோடு கலந்து பேசி அனைவருக்கும் ஒரு நல்ல முடிவை நாங்க சொல்லுவோம். நம்முடைய அரசாங்கம் என்பது வேற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வன்மத்தையோ பகைமையோ பாராட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வேற்றுமைக்கு பதிலாக ஒற்றுமை. அது அரசியல் ரீதியான ஒற்றுமை மட்டும் கிடையாது. சிலபஸ் கூட பாத்தீங்கன்னாலும் நீங்க சொல்றதுபடி ஆண் பெண் வடக்கு தெற்கு அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை. இன்னும் சொல்ல போனா எல்லாரையும் சேர்த்து அரவணைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் நம்முடைய அரசாங்கம் இருக்கும். எனவே அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகிறது என்பதை அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசுவோம். எங்களுடைய கண்மணிகளுக்கு உங்கள் மூலமாக மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ. தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.% தேர்ச்சி அதிகமாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதத்தை தெரிவித்தார். பாடம் வாரியாக தேர்ச்சி விகிதம் என்ன என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். அதிக தேர்ச்சி விகிதத்தில் எந்தெந்த மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது என்பதை தெரிவித்தார். சிறப்பிடம் பெற்ற முதல் 5 மாவட்டங்களையும் அவர் குறிப்பிட்டார். பாடவாரியாக தேர்ச்சி விகிதத்தில் தமிழில் 98.43%, ஆங்கிலத்தில் 99.44%, கணிதத்தில் 97.36% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் 97.57% பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளது.
சிவகங்கை மாவட்டம் 97.54% பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளது. தஞ்சை மாவட்டம் மூன்றாவதாக 97.41% பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளது. திருச்சி மாவட்டம் 97.31%, கன்னியாகுமரி மாவட்டம் 97.30% தேர்ச்சி பெற்று 5ஆம் இடத்தில் உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தில் உள்ளது. பாட வாரியாக தேர்ச்சி விகிதம் பார்த்தோமானால் தமிழ் 98.43%, ஆங்கில பாடத்தில் 99.44% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணிதம் பாடத்தில் 97.36% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அறிவியல் பாடத்தில் 98.00% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சமூக அறிவியல் பாடத்தில் 97.93% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தில் உள்ளது. வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளை அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளில் படித்த மாணாக்கர்கள் 99.86% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் மோனிஷா. நடைபெற்று முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். குறிப்பாக 8,70,643 மாணாக்கர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதினர். இதில் குறிப்பாக 8,21,105 மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேர்ச்சி சதவீதம் 94.31. மாணவியர் 4,19,891 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்கள் 4,01,214 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த முறையும் மாணவிகளினுடைய தேர்ச்சி விகிதம் என்பது மாணவர்களை விட அதிகமாக இருக்கிறது. அதாவது 4.32% மாணவியர் அதிகம் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே போல கடந்த ஆண்டு பொது தேர்வினை விட இவ்வாண்டு 0.51% தேர்ச்சி கூடுதலாக உள்ளது என பள்ளி கல்வித்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அரசு பள்ளி பொறுத்தவரை தேர்ச்சி சதவீதம் 91.86% தேர்ச்சி சதவீதமாக இருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 94.34% தேர்ச்சி சதவீதமாக இருக்கிறது. தனியார் சுயநிதி பள்ளிகளில் 98.14% தேர்ச்சி சதவீதமாக இருக்கிறது. அதே போல இருபாலர் பள்ளிகளில் 94.42% தேர்ச்சி சதவீதமாக இருக்கிறது. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 7.92% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 5.92% கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருப்பதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. பாடவாரியான தேர்ச்சி சதவீதத்தை பொறுத்தவரை தமிழ் மொழி பாடத்தில் 98.43% தேர்ச்சியானது கிடைத்திருக்கிறது. ஆங்கிலம் பாடத்தில் 99.44% தேர்ச்சி கிடைத்திருக்கிறது. கணிதத்தில் 97.36%, அறிவியல் பாடத்தில் 98.00%, சமூக அறிவியல் பாடத்தில் 97.93% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மாணாக்கர்கள். 100% மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி பாடத்தில் 34 மாணவ மாணவிகள் 100% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போல ஆங்கிலத்தில் 92, கணிதம் பாடத்தில் 3194 மாணாக்கர்களும், அறிவியல் பாடத்தில் 10,476 மாணவர்களும், சமூக அறிவியல் பாடத்தில் 3,336 மாணாக்கர்களும் 100% மதிப்பெண் தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். அதே போல ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை 17,132 இருக்கிறது. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை 2,774 இருக்கிறது. அதே போல சிறப்பிடம் பெற்ற 5 மாவட்டங்களுடைய விவரங்களை
பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இந்த சிறப்பிடம் என்பது அதிக தேர்ச்சி சதவீதத்தை பெற்ற பள்ளிகளை குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. தேர்ச்சி சதவீதம் 97.57. சிவகங்கை 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. தேர்ச்சி சதவீதம் 97.54. தஞ்சாவூர் மாவட்டம் 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. தேர்ச்சி சதவீதம் 97.41. திருச்சி மாவட்டம் 4ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. 97.31%. கன்னியாகுமரி 5ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. தேர்ச்சி சதவீதம் 97.30. அதே போல சிறப்பிடம் பெற்ற 5 மாவட்டங்கள் அரசு பள்ளிகளை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது அதிலும் சிவகங்கை மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கிறது. 97.42 தேர்ச்சி சதவீதத்தோடு முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை 2ஆம் இடத்தில் 97.09%. தஞ்சாவூர் மாவட்டம் 3ஆம் இடத்தில் 96.89%. ராமநாதபுரம் மாவட்டம் 96.78%. திருச்சி மாவட்டம் 5ஆம் இடத்தில் 96.48% தேர்ச்சி விகிதம் பெற்று சிறப்பிடம் பெற்ற அரசு பள்ளிகளில் 5 இடங்களை பெற்றிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை 13,292 இருக்கிறது. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 11,416, அதாவது 85.89%. தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 370. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 354, அதாவது 95.68%. தேர்வெழுதிய தனித்தேர்வர்கள் எண்ணிக்கை 24,353. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 8,744, அதாவது 35.91% தேர்ச்சி விகிதமானது இருக்கிறது. மோனிஷா. லாவண்யா இணைப்பில் வந்து உங்க முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறைவாசிகள் 95.68% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் 85.89 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிறைவாசிகள் மாணவர்கள் 95.68% பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். தனி தேர்வர்கள் என்று பார்த்தோமானால் 35.91% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளே இந்த ஆண்டு அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 92.15% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.